வாழ்ந்தாள் உந்தன் மடியில். அத்தியாயம் 55. மிக மிக சரியாக தன் சகோதரர்களிடம் கௌசல்யா தேவி தன் மனக்குமுறல்களை எல்லாம் கொட்டி தீர்த்து கொண்டிருக்கும் போது எப்படி சத்யன் அங்கே வந்தான்? அதுவும் தன் மாமன்மார் வீட்டிற்கு. அதைத்தான் விதி என்று சொல்வது. பிள்ளையை பிரிந்து நீ அழுத வரைக்கும் போது மகளே என்று கடவுள் நினைத்து விட்டார் போல. அன்று நடந்தவை. ஏடி, தலையன ஒர மாதிரி இத மாட்டிக்கிட்டு அலையிற, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் சுமி, இத கழட்டிட்டு புடவை கட்டிக்கோ என்று சுமித்ராவை கெஞ்சி கொஞ்சி கொண்டிருந்தான் சத்யதேவன். வெயில் படுமாறு நின்று ஈரக்கூந்தலை துவட்டி கொண்டிருந்தவள் திரும்பி அவனை முறைத்து பார்த்தாள். உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா? காலிலிருந்து எத்தனை தடவை தலை குளிக்கிறது? நீங்க பார்த்த வரைக்கும் போதும், இதுக்கு மேல ஒண்ணு பார்க்க தேவையில்ல. போங்க, போய் ஏதோ பஞ்சாயத்து இருக்குன்னு சொன்னீங்களே, கட்ட பஞ்சாயத்தோ குட்ட பஞ்சாயத்தோ, அதை போய் பேசி முடிச்சு தீர்ப்பு சொல்லிட்டு வாங்க. ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தா போதும் என்றாள் சுமித்ரா கடுப்போடு. ஆமாம், அது மதிய வேலை. மதிய உணவுக்கென்று வந்தவன் நேராக அவளை தேடி மாடிக்கு வந்துவிட அப்போதுதான் குளித்துவிட்டு உடை மாற்றிக் கொண்டிருந்தாள் சுமித்ரா. எப்போதும் காலையிலேயே குளித்து விடுவாள். அன்றும் அப்படித்தான். காலையிலேயே குளித்துவிட்டு படித்துக் கொண்டிருந்தாள். 11 மணிக்கு உரக்கடைக்கு போக வேண்டும் என்று வீட்டிற்கு பணம் எடுக்க வந்தவன் வந்த வேலையை மறந்துவிட்டு சுமித்ராவை படுக்கையில் போட்டு புரட்டு எடுத்து விட்டான். குளித்துவிட்டு உடனேயே கிளம்பி அவன் வெளியே போய்விட அலுப்பில் ரொம்ப நேரம் தூங்கிவிட்டு அப்போதுதான் எழுந்து திரும்பவும் குளித்தாள் அவள். மறுபடியும் கெஞ்சி கொஞ்சி அவளை வழுக்கி கொண்டு வந்து ஒரே ஒரு முத்தம் என்று டீல் போட்டு இறுதியில் அது நோ டீல் ஆகி மறுபடியும் தலைக்கு குளிக்க வேண்டியதாயிற்று. குளித்துவிட்டு இருவரும் கீழே சென்று மதிய உணவை சாப்பிட்டு விட்டு மேலே வந்தார்கள். இந்த முறை தலைக்கு குளித்த சுமித்ரா உஷாராக நைட்டியை எடுத்து மாட்டிக்கொண்டாள். புடவை கட்டினால் இடுப்பு தெரியும். கண்டிப்பாக முதலில் சத்யனின் கண்களில் அங்கேதான் போகும். சும்மா பார்க்க தானடி செய்றேன், வேற என்ன செய்றேன் என்பான் முதலில். அப்புறம் மெதுவாக, சுமி, ஓ இடுப்பு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா என்று கண்ணடிப்பான். பிறகு ரொம்பவும் மென்மையாக தடவுவான். இடுப்பை தடவினால் அவனுக்கு கரண்ட் ஷாக் கிடைக்கிறதோ இல்லையோ, சுமித்ராவுக்கு உடம்பெல்லாம் உதற ஆரம்பித்துவிடும். அதனால்தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. எதற்கு அடி போடுகிறான் சத்தியன் என்பதை உணர்ந்த சுமித்ரா சட்டென்று புடவையை இழுத்து மூடி இடுப்பை மறைத்துக் கொள்வாள். ஏண்டி இப்படி அநியாயம் பண்ற? மனுஷன் நிம்மதியா ஒரு இடுப்ப பார்க்க முடியுதா என்று அழுத்துக் கொள்வான். பிறகு, ஏ சுமி, நீ என்னை எப்படிலாம் வளைச்சு வளைச்சு சைட் அடிக்கிற? எப்பயாவது நான் எப்படிலாம் பார்க்காதன்னு சொல்லி நீ ஆசையா பாக்குறத மூடி வச்சிருக்கனா என்று சத்யன் கேட்க, அப்படி என்னத்த உங்களோடத நான் ஆசையா பார்த்தேனா? மிஞ்சு மிஞ்சு போனா இந்த கண்ணையும் இந்த மீசையையும் இந்த லிப்ஸையும் வேணா பாப்பேன். ஆனா வெறுமனே சைட் அடிக்கிறதோட நிறுத்திக்குவேன். உங்களை மாதிரி மேல பாய மாட்டேன் என்றாள் சுமித்ரா. நான் என்னடி பண்றது? உன்னை பார்த்த உடனே எனக்கு உன் மேல பாயணும்னு தோணுது என்றவன் சட்டென்று பேச்சை நிறுத்தினான். இவ்வளவு நேரம் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்தவன் சட்டென்று, ஏய், இப்ப இந்த நைட்டிய கழட்ட புரியாலியாடி என்று அதிகாரமாக கேட்க, முடியவே முடியாது என்று மல்லுக்கு நின்றாள் சுமித்ரா. நீ கழட்டலனா போடி, நானே கழட்டுறேன், எனக்கு என்ன கையா அல்ல என்றவன் அவளுடைய நைட்டியின் முன்பக்கத்தில் கை வைத்து வேகமாக இழுக்க டர் என்று நேராக கிழிந்து விட்டது சுமித்ரா அணிந்திருந்த காட்டன் நைட்டி. குனிந்து கீழே பார்த்தவள் தன்னிலை கண்டு வெட்கி ஓடிச் சென்று அவனை இறுக்கமாய் அணைத்துக் கொண்டாள். பொறுக்கி 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 மாதிரி பண்றீங்க, பேருதான் 18 பட்டிக்கு நாட்டாம பண்றது, எல்லாம் குசுப்பு வேலைப்பா என்று முதுகில் அவனை அடிக்க, இதெல்லாம் ஒரு பொறுக்கி தரமாடி, இனிமே பண்ண போறேன் பாரு, அதுதான் பக்கா பொறுக்கி வேலை என்று உல்லாச குரலில் சொல்லிவிட்டு குனிந்து கைகளில் அவளை அள்ளி கொண்டான். அடுத்த சில மணி நேரங்களுக்கு அந்த அறையே காம கோட்டையாகி விட்டது அவர்கள் இருவருக்கும். பொறுக்கி பொறுக்கி என்று வாய் சொன்னாலும் கட்டிலில் அவன் செய்த பொறுக்கித்தனங்கள் எல்லாவற்றையும் ரசித்துக் கொண்டே கண்மூடி கிடந்தாள் சுமித்ரா. சுமி என்ற அவனுடைய ஒற்றை அழைப்பிலும் இறுக்கமான அணைப்பிலும் சுமித்ராவின் மனதோடு சேர்ந்து அவளுடைய பெண்மையும் அவனுக்காக உருக, எதையும் என்னிடம் மிச்சம் வைக்காதே, எல்லாவற்றையும் மொத்தமாக எடுத்துக்கொள் என்பது போல தன்னை முழுமையாக அவனிடம் ஒப்படைத்து விடுவாள் சுமித்ரா. அழகு மனைவி கைகளில் உருகி வழியும் நேரம் சத்தியதேவன் காமதேவனாகி விடுவான்.
மதிய உணவிற்கு பிறகு ஒரு இனிய கூடலை நிகழ்த்திவிட்டு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள் சத்தியதேவனும் சுமித்ராவும். இருவரும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கையில் யாரோ கதவை தட்டும் சத்தம். வெகுநேரம் கழித்துதான் விழிப்பு வந்தது சத்யனுக்கு. மாலை என மார்பில் படர்ந்திருந்த சுமித்ராவை அவளுக்கு விழிப்பு வராதபடி மென்மையாக தூக்கி வேறு தலையணையில் படுக்க வைத்துவிட்டு எழுந்தமர்ந்தான் சத்யன். அந்த இடைவெளியில் மீண்டும் ஒருமுறை கதவு தட்டப்பட்டது. கட்டிலின் ஒரு மூலையில் மடித்து வைத்திருந்த பெட்ஷீட்டை நன்றாக உதறி சுமித்ராவின் கழுத்து வரை போர்த்திவிட்டவன் தலைமுடியை கைகளால் கோதி சரி செய்து கொண்டே எழுந்து வந்து கதவை திறந்தான். மாடசாமி நின்று கொண்டிருந்தான். சத்யன் முகத்தை பாராமல் தலை குனிந்து வேறெங்கோ பார்த்தபடி பதறிவிட்டான் சத்யன். காரணம், சத்யன் உறங்கும் போது என்றுமே வந்து அவனை தொந்தரவு செய்ய மாட்டான் மாடசாமி. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சத்யன் வந்தால் மட்டுமே ஆகும் என்றால் மட்டும்தான் வந்து அவனை எழுப்புவான். மற்றபடி அவனை அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்குத்தான் முயற்சிப்பான். அப்படி இருக்க இப்போது வந்து எழுப்பியது சத்யனுக்கு பதற்றத்தை உண்டாக்க, மாடசாமி என்னாச்சு, ஏன் தலை குனிஞ்சிருக்கிற என்று பதறிப்போய் வினவினான் சத்யன். பதில் பேசாமல் ஒருமுறை நிமிர்ந்து சத்தியதேவனின் முகத்தை பார்த்துவிட்டு மறுபடியும் மார்பின் குறுக்காய் கைகளை கட்டிக்கொண்டு தலைகுனிந்து கொண்டான் மாடசாமி. சத்தியனின் பொறுமை காற்றில் பறந்துவிட, ஏய் இப்ப வாயை திறந்து சொல்ல போறியா இல்லையா என்று கர்ஜிக்க அந்த சத்தத்தில் பதறி அடித்துக் கொண்டு எழுந்து விட்டாள் சுமித்ரா. அது அது ஐயா, உங்க மாமா என்று மாடசாமி ஆரம்பிக்க, எந்த மாமாடா என்று சத்யன் கேட்க, அது பாவூர் சத்திரத்துல என்று மாடசாமி பேச்சை இழுக்க சத்யனுக்கு புரிந்து போயிற்று. எவன்டாவன், எவன் எனக்கு மாமன், எவனையும் நான் பார்க்கவும் விரும்பல, பேசவும் விரும்பல. வந்த பாதைக்கே திரும்ப போக சொல்லு. போக மாட்டேன்னு சொன்னா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி கதவை இழுத்து சாத்து. மீறி எவனாவது வீட்டுக்குள்ள கால் வச்சானா அப்புறம் வெளியே போறதுக்கு அவனுக்கு கால் இருக்காது, அவனை உள்ள விட்ட உனக்கு தலை இருக்காது. போ, போய் நான் சொன்னதை அப்படியே அவனுகிட்ட சொல்லு போ. நடுங்கி விட்டான் மாடசாமி. அவனுக்கு சத்தியதேவனை பார்த்தாலே பேச்சு வராது. இதில் அவனுடைய தாய்மாமன்கள் 4 பேரையும் பார்த்து வெளியே போ என்று சொல்ல வேண்டுமா? ஐயோ, அவர்களுக்கு அப்படி ஒரு அவமரியாதையை கொடுப்பதற்கு பதிலாக பேசாமல் தற்கொலை செய்து கொண்டு இங்கேயே செத்து விடலாமே. தென்காசி, குற்றாலம், பாவூர் சத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு சத்தியதேவன் ஒரு இளவரசன் என்றால் கௌசல்யா தேவியின் 4 அண்ணன்மார்களும் ராஜாக்கள். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்பது போல அவர்கள் இன்றி ஒரு அணுவும் அங்கெல்லாம் அசையாது, அசைக்கவும் முடியாது. ஒவ்வொரு ஊர்களுக்கும் அதற்குரிய வார்டு மெம்பர், கவுன்சிலரை தேர்ந்தெடுப்பது முதல் அந்த தொகுதிக்கான எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் கூட தேர்ந்தெடுப்பது அவர்கள்தான். மாற்றலாகி இந்த ஊருக்கு வரும் மாவட்ட கலெக்டர்கள் கூட முதலில் அவர்களை பார்த்து சல்லாம் போட்டுவிட்டு வந்துதான் தன் முதல் கையெழுத்தையே போடுவார். அந்த அளவிற்கு பலம் வாய்ந்தவர்கள். என்ன தொழில் தான் செய்கிறார்கள் என்று வரையறுத்து அவர்கள் செய்யும் தொழில்களை ஒரு கட்டுக்குள் அடக்க முடியாது. எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள்தான் இருப்பார்கள். அப்படி ஒரு ஆளுமை மிகுந்தவர்கள். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இவர்கள் 4வரின் ஆதிக்கம்தான் மேலோங்கி இருந்தது. நாட்டை ஆளும் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் அவர்கள் 4வருக்கு முன்னால் தோளில் கிடக்கும் துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு வாய்க்கையை பொத்தி தலைகுனிந்து நிற்பார்கள், ஒரு அடிமை மாதிரி. மாடசாமி எல்லாம் எம்மாத்திரம். பேசாமல் இந்த பால்கனி பக்கமாய் சென்று எகிரி குதித்து பின்பக்கம் மாந்தோப்பு வழியாக தப்பித்து தலைதெறிக்க ஓடிவிடலாமா என்று யோசித்துக் கொண்டு நின்றான் மாடசாமி. டேய், என்ன யோசிக்கிற? பயமா இருக்கா? நீ போறியா இல்ல நான் போய் அவனுங்களை அடிச்சு விரட்டட்டுமா? வேண்டுமென்றே தொண்டை கிழிய கத்தினான் சத்தியதேவன். தன்னுடைய சொற்கள் அவனை காண கீழே காத்துக் கொண்டிருக்கும் அவனுடைய மாமன்மார் காதிலும் விழ வேண்டும் என்பதற்காகவே. அத்தியாயம் 56. ஆனால் தங்களுடைய அருமை தங்கை மகன் இதைவிட கீழ்த்தரமாக பேசினால் கூட எண்ணி வந்த காரியத்தை சாதிக்காமல் போகக்கூடாது என்ற பிடிவாதத்தோடுதான் கீழே ஹாலில் அமர்ந்திருந்தனர் கௌசல்யாவின் 4 சகோதரர்களும். விஷயம் என்னவென்று சுமித்ராவுக்கும் புரிந்து போயிற்று. இவனை தனியாக விட்டால் ருத்ர தாண்டவம் ஆடிவிடுவான் என்று உணர்ந்து கொண்ட சுமித்ரா சட்டென்று குளியல் அறைக்கு சென்று தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு ஒரு புடவையை கட்டிக்கொண்டு அவன் அருகே வந்து நின்றாள். அவன் முகத்தில் இருந்த கடுகடுப்பையும் வெறுப்பையும் எரிச்சலையும் பார்க்கும்போது ஐயோ என்றிருந்தது அவளுக்கு. இவன் கோபத்தை தணித்து மாமியார் கௌசல்யா பக்கம் இருக்கும் நியாயத்தை எடுத்து சொல்லி இவனை தாயிடம் சேர்ப்பதற்குள் நிச்சயமாய் தனக்கு முடி நரைத்துவிடும்
என்று திடமாக நம்பினாள் சுமித்ரா. அந்த அளவிற்கு வெறியேறி போய் நின்றான் சத்தியதேவன். தலைகுனிந்து நின்ற மாடசாமியை கொலைவெறியாக பார்த்த சத்தியதேவன், அப்ப நீ போக மாட்ட, அவனுங்களை அடிச்சு விரட்ட மாட்ட, என் பேச்ச கேட்க மாட்ட, அப்படிதானே? சரி, இப்படியே நின்னு சிலையாவ என்றவன் அதே வேகத்தோடு உள்ளே வந்து ஒரு டி-ஷர்ட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு வெளியேற போகையில் அவன் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள் சுமித்ரா. உனக்கு என்னடி வந்துச்சு? கைய பிடிச்சிருக்கிற, விட என்ன என்றான் சத்தியதேவன். மாமா பிளீஸ், ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் நீங்க போக. நீங்க கீழே போக வேண்டாம், நான் தடுக்கல. ஆனா அவங்கெல்லாம் வயசுல ரொம்ப ரொம்ப பெரியவங்க. என்ன இருந்தாலும், எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்க 4 பேரும் உங்க தாய் மாமா இல்லையா? நீங்க அந்த மரியாதை எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அவங்க வயசுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. வீடு தேடி வந்திருக்காங்க இல்லையா? ஒருவேளை அவங்க பொண்டாட்டிங்க கூட வந்திருக்கலாம், பிள்ளைங்க கூட வந்திருக்கலாம். தயவு செஞ்சு அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி எதுவும் பேசாதீங்க. மன்றாடும் குரலில் சத்தியதேவனை பார்த்து சுமித்ரா சொல்லிக் கொண்டிருக்க, ஒரு நிமிடம் நின்று அவளை செவிமடுத்தவன் பின்பு விறுவிறுவென மாடிப்படிகளில் இறங்கினான். அவனைத் தொடர்ந்து சுமித்ராவும். மாமன்மார் 4 பேரும் சோஃபாவில் அமர்ந்திருந்தனர். இவன் மாடிப்படி இறங்குவதை கவனித்த 4வருமே அவர்களுக்குள் குசுகுசுவென்று பேசிக் கொண்டார்கள். ஜனார்த்தனன், ஏ சமுத்திரம், அங்க பாரு, மருமகன் இறங்கி வர்றத பார்க்கும்போது என்ன மாதிரியே இல்ல என்றார் பரவசத்தோடு. உடனே சமுத்திரம் என்ற சமுத்திர பாண்டியன், கௌசல்யாவின் 2வது அண்ணன், ஜனார்த்தனனுக்கு அடுத்தவர், சும்மாரணே, அவன் ஒண்ணும் ஒன்னைய மாதிரி இல்ல, என்னைய மாதிரியே இருக்கான். கை காலையெல்லாம் பாரு, எவ்வளவு நீல நீளமா என்னைய மாதிரியே இருக்கு என்றார். அண்ணன்மான் இருவரின் சம்பாஷணையை கேட்டுக் கொண்டிருந்த 3ஆமவர் காசி பாண்டியன், ரொம்ப முக்கியம், அவன் வர்ற வேகத்தை பாரு, சும்மா புலி மாதிரி பாஞ்சு வரான். 4 பேர்ல யார தூக்கி போட்டு மிதிக்க போறானோ தெரியல. இதுல என்னைய மாதிரி இருக்கான், உன்னைய மாதிரி இருக்கான்னு. ஆளு மட்டும் இல்லல, கோபத்திலையும் அவன் உங்க 2 பேர மாதிரிதான் இருப்பான் போல இருக்கு என்று அண்ணன்மாரை பார்த்து சடைந்து கொண்டார். 4வரும் உள்ளே வந்ததுமே அன்னலட்சுமி மாடசாமியும் ரொம்பவே பதட்டமாகிவிட்டார்கள். அவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து வேலைக்காரர்களுக்கும் பதட்டமாகத்தான் இருந்தது. அனைவரும் 4வரையும் கும்பிட்டு வணங்கி விலகிக் கொண்டார்களே தவிர சத்தியனது கோபத்தை நினைத்து ரொம்பவே கலவரமாகிவிட்டார்கள். காரணம், அவனை தேடி வரும் தாய்மாமா மகன்கள் அத்தனை பேரையுமே அடித்து இரத்த விழாராக்கித்தான் அனுப்புவான் சத்தியதேவன். காயமெல்லாம் சரியானதும் வெட்கமான ரோஷம் பார்க்காமல் மறுபடியும் அவனை தேடி வருவார்கள். மறுபடியும் இவன் அதே கோபத்தோடு அடித்து அனுப்புவான். ஆனால் என்றுமே அவன் தங்கள் பிள்ளைகளை அடித்ததற்காக அவர்கள் வருத்தப்பட்டதும் இல்லை, அவர்களுடைய மனைவிமார்களும் குறை சொன்னதும் இல்லை. ஆரம்பம் முதலே எதற்குமே வாய் திறக்காத மனைவிமார்கள் இப்போதும் வாய் திறப்பதில்லை. மாறாக, இவங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அவன் அடிக்கிற அடி கொஞ்சம் குறைச்சதுதான், நல்லா வாங்குங்கடா என்று உள்ளுக்குள் நினைத்துக் கொள்வார்கள். சாதாரணமாக மதியம் சாப்பாட்டுக்கு வந்தால் சாப்பிட்டு விட்டு உடனே கிளம்பி விடுவான் சத்தியதேவன். ஆனால் இப்போதெல்லாம் அப்படி இல்லை. மதிய சாப்பாட்டுக்கு வந்தால் கிளம்புவதற்கு 6 மணி ஆகிவிடுகிறது. எனவே மிகவும் தைரியமாக வந்தவர்களுக்கு காஃபி போட்டு கொடுத்து உபசரித்தார் அன்னலட்சுமி. எப்படியும் விஷயம் சத்தியதேவனுக்கு தெரிந்தாலும் தனக்கு அடி விழாமல் சுமித்ரா காப்பாற்றுவாள் என்கிற நம்பிக்கை. மேலும் அவர்கள் 4வர் மீதும் அன்னலட்சுமி கொண்டுள்ள விசுவாசம். அவர்களுடைய வசதிக்கும் செல்வாக்கிற்கும் அன்னலட்சுமி அவர்களுடைய கால் தூசுக்கு பெறமாட்டாள். ஆனால் மருமகனை வளர்த்தவள், அவனை கண்ணும் கருத்துமாக அக்கறையோடு பார்த்துக் கொள்பவள் என்பதனால் எங்கே அவளை பார்த்தாலும் வண்டியை நிறுத்தி 4வருமே அன்னலட்சுமியிடம் நின்று பேசிவிட்டுத்தான் செல்வார்கள். அவர் வேண்டாம் என்று மறுத்தாலும் கூட கை நிறைய பணத்தை அள்ளி கொடுத்துவிட்டுத்தான் செல்வார்கள். மனைவியோடு வந்து நின்ற மருமகனை கண்டதும் மாமன்மார் 4வரும் ஒன்று போல எழுந்து நின்று விட்டார்கள். இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் எந்த பேச்சும் வச்சுக்க விரும்பல. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. மாமன்களின் முகத்தை பாராமல் எங்கோ பார்த்து கொண்டு சொன்னான் சத்தியதேவன். நிச்சயமாக வரும் வேகத்தில் கையை நீட்டி விடுவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அவனுடைய இந்த அமைதியான அமர்த்தலான பதில் இன்ப அதிர்ச்சி அளித்தது. மெச்சுதலாக சுமித்ராவை பார்த்து கொண்டார்கள். இங்க பாரியா, நீ என்ன வேணாலும் பேசிக்க, எப்படி வேணாலும் அவமானப்படுத்து, உன் கால்ல கிடக்குற செருப்ப கழட்டி வேணாலும் அடி, அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா நாங்க சொல்ற இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் செய்யி சொல்லு. நாங்க செஞ்சது தப்புதான் சத்யா, ரொம்ப ரொம்ப தப்புதான். அப்ப எங்களுக்கு தெரியல, படிக்கல இல்லையா? உங்க அப்பாவுக்கு இருக்கிறது குணப்படுத்துற மாதிரியான வியாதிதான்னு தெரியாமலேயே நாங்க இருந்துட்டோம். இப்ப பாரு, 5 வயசு பிள்ளைகிட்ட கூட போன் இருக்குது. ஏதாவது ஒரு சந்தேகம்னா உடனே போன் எடுத்து பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்குது.
ஆனா 32 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியெல்லாம் எந்த வசதியும் இல்ல. அதனால எங்களுக்கு அத பத்தி எதுவும் தெரியல. ஒரே ஒரு எண்ணம், கௌசல்யா நல்லா இருக்கணும்னு நினைச்சோமே தவிர வேற எதை பத்தியும் நினைக்கல. ஆனா இந்த விஷயத்துல தப்பு செஞ்சது நானும் சமுத்திரமும் மட்டும்தான். மத்த 2 தம்பிங்க கூட இல்ல. அப்பா அம்மா கூட வேண்டாம், என்ன ஏதுன்னு விசாரிச்சு தாயையும் பிள்ளையும் அவங்க கிட்டயே கொண்டு போய் விட்டுலான்னு தான் சொன்னாங்க. ஆனா நாங்க 2 பேரும் தான் பிடிவாதமா வேண்டவே வேண்டான்னு முடிவு பண்ணி நீ பிறந்த உடனே கொண்டு வந்து உங்க பாட்டி தாத்தா கிட்ட உன்னை கொடுத்துட்டு போனோம். நடந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் நாங்க 2 பேரும் தான். நீ தண்டிக்கிறதா இருந்தா எங்க 2 பேரையும் தான் தண்டிக்கணும் சத்யா, வேற யாரையும் இல்ல. உங்க அம்மாவை கூட யாருமே விரல் நீட்டி குற்றம் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அவளுக்கும் உங்க அப்பாவுக்கும் கல்யாணம் நடக்கும்போது அவளோட வயசு 16 என்று ஜனார்த்தனன் சொல்ல முதலாக திடுக்கிட்டு விழித்தான் சத்தியதேவன். பசிக்குதுனா கூட வாயை திறந்து கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டா என் தங்கச்சி. அப்படிப்பட்டவளுக்கு நல்லது செய்யறோம்னு சொல்லி நாங்க தான் அநியாயம் பண்ணிட்டோம். உடைந்து அழுது விட்டார் ஜனார்த்தனன். கடைசி வரைக்கும் தாத்தாவை பார்க்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். உன்னை பார்க்காத ஏக்கத்திலேயே அவர் போய் சேர்ந்துட்டார். இப்ப ஆச்சி சாக கிடக்குறாங்க. பாட்டிக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை உன்னை கடைசியா ஒரே ஒரு தடவை பாக்கணும்ன்றதா. அதுக்காக தான் எத்தனையோ தடவை எங்க பிள்ளைகளை அனுப்பணும், நீ வரல. ஆனா இப்ப எப்ப வேணாலும் அவங்க உயிர் போயிடும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சத்யா. ஆனா மனசுக்குள்ள உன்னையும் கௌசல்யாவையும் பாக்கணுங்கிற ஆசையில உயிரை இழுத்து பிடிச்சு வச்சுட்டு கிடக்குறாங்க. தொண்டைக்குள்ளேயே கிடந்து அந்த உயிர் துடிச்சுட்டு கிடக்குது. நீ அவங்களோட அம்மாச்சியா பாக்காத. ஏதோ ஒரு உயிர் உன்னை பார்க்க ஆசைப்படுதுன்னு நினைச்சுக்க. ஒரே ஒரு தடவை வந்து உன் முகத்தை உங்க பாட்டி கிட்ட காமிச்சிட்டு உன் கையால ஒரு சங்கு பால் அந்த கிழவிக்கு ஊத்திட்டு போயிடியா சத்யா. இத நாங்க உங்ககிட்ட பிச்சையா கேக்குறோம். தயவு செஞ்சு அந்த சாக கிடக்குற ஜீவன் மேல கொஞ்சம் கருணை காட்டியா. நீ உன் பொண்டாட்டி புள்ள குட்டிங்க எல்லாம் தலைமுறைக்கும் நல்லா இருப்பீங்க என்று அவனை பார்த்து கும்பிட்ட நால்வரும் நெடுஞ்சான் கிடையாக சத்தியதேவனின் கால்களில் விழுந்துவிட பதறி போனான் சத்தியன். அத்தியாயம் 57. மாமன்களின் இந்த அதிரடி நடவடிக்கையை கண்டு ஆடி போனான் சத்தியதேவன். அவன் மட்டுமல்ல, அதை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் தான். அதிகபட்சமாக கெஞ்சுவார்கள், உருகி உருகி பேசுவார்கள், எதையாவது பேசி அவனுடைய மனதை மாற்ற முயற்சிப்பார்கள் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டு வந்தவனுக்கு சட்டென்று அவர்கள் காலில் விழுந்து விடவும் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. மேலும் போகும்போது, ஒருவேளை நாம அவங்க வீட்டுக்கு போனா தொடர்ந்து அவங்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்களோன்னு நினைக்காத. இப்ப எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இருந்துக்கிறோம். உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம் சத்யா என்று உறுதியாக சொல்லிவிட்டு போனார்கள். அவர்கள் அனைவரும் சென்ற பிறகும் வெகுநேரம் அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான் சத்யன். பிறகு சுமித்ராவை பார்த்து, 16 வயசுலனா கல்யாணம் முடிப்பாங்களா சுமி என்று கேட்க, தெரியல சத்யன், ஆனா அந்த காலத்துல ஒருவேளை பண்ணுவாங்களா இருக்கும், அதனாலதானே சொல்றாரு. ஆனாலும் 16ங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன வயசு. பாவம், நான்லாம் அந்த வயசுலதான் வயசுக்கே வந்தேன். ஆனா அந்த வயசுலயே இவங்க உங்க அம்மாவுக்கு கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிருக்காங்க என்று உச்சு கொட்டினாள் சுமித்ரா. சத்யனுக்கு அப்போதுதான் தன்னுடைய பாட்டி அடிக்கடி புலம்புவது ஞாபகத்திற்கு வந்தது. பாவம் பச்சை புள்ள, அதுக்கு என்ன தெரியும்? பொம்மைய புடுங்குற மாதிரி புள்ளைய புடுங்கி கொண்டு வந்து இங்கே போட்டுட்டானுவ, நல்லா அறுப்பானுவளா என்று சொல்வார். அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்வார். ஆனால் அந்த பச்சை பிள்ளை என்ற வார்த்தை தன்னை குறித்தது என்று நினைத்துக் கொள்வான் சத்யன். ஆனால் பாட்டி மருமகளுக்காக பரிதாபப்பட்டு பேசியிருக்கிறார். மேலும் இவன் ஏதாவது கேட்க போனால் வேற ஏதாவது கதையை சொல்லி சமாளித்து விடுவார் பாட்டி. தாய் இல்லை என்பதை அவனுக்கு ஞாபகப்படுத்தக் கூடாது என்பதற்காக. ஆனால் தாய் என்ற ஒருத்தியை அவன் மறந்தால்தானே ஞாபகப்படுத்துவதற்கு. சத்யன், என்ன பண்ண போறீங்க என்று கேட்டாள் சுமித்ரா. மாமன்மார் வந்து பேசியதும் அவர்கள் காலில் விழுந்ததும் அவனை வெகுவாக அதிர செய்துவிட்டது. மேலும் அவர்கள் சொன்ன தாயின் திருமண வயது அது அவனை ரொம்பவே கலங்கடித்து விட்டது. குழம்பி விட்டான். கணவன் என்பது சுமித்ராவுக்கு நன்றாகவே புரிந்தது. குழம்பிய குட்டையில் தானே மீன் பிடிக்க முடியும். சத்யன், எனக்கு மனசுக்கு தோன்றத நான் சொல்றேன். கேக்குறது கேட்காதது உங்க விருப்பம். உங்க மாமாமார விட்டு தள்ளுங்க. அவங்க பேசினதெல்லாம் நீங்க கணக்குலயே எடுத்துக்க வேணாம். ஆனா உங்க ஆட்சிய பத்தி மட்டும் இப்ப யோசிங்க. பொதுவாவே பொண்ணுங்களை வாயே திறக்க விடாம ஒரு அடிமை மாதிரிதான் இவங்க 4 பேருமே நடத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த சமயத்துல உங்க ஆட்சியால மட்டும் ஆம்பளை பிள்ளைங்க இவங்க 4 பேரையும் எதிர்த்து என்ன செஞ்சிருக்க முடியும், என்ன பேசியிருக்க முடியும்? கொஞ்சம் யோசனை படி பாருங்க. அப்படியே அந்த ஆட்சி தப்பே பண்ணிருந்தாலும் கூட இப்ப அத பத்தி பேசுறது மனுஷத்தனம் ஆகாது. சாக கிடக்குறாங்க, உங்களை பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
அவங்க மக வைத்து பேரனா இல்லாட்டியும் ஒரு சாதாரண மனுஷனா அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது உங்க கடமை இல்லையா? மனசுல இருக்க கோபத்தை உயிரோட இருக்கவங்க கிட்ட காட்டலாம், சாக போறவங்க கிட்ட காட்டி என்ன ஆக போகுது? ஒருவேளை நாம போகாமலே இருந்து ஆட்சிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா, அப்புறம் பிற்காலத்துல ஆட்சி மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா கூட நம்மளால அதை சரி பண்ண முடியுமா? திரும்ப அவங்கள பார்க்க முடியுமா? உயிரோட இருந்த வரைக்கும் உங்க மேலயும் உங்க அம்மா மேலயும் இருந்த ஏக்கத்திலேயே நாட்களை கழிச்சுட்டாங்க. சாகும்போது அதே ஏக்கத்தோட அவங்க சாக வேண்டாமே? எனக்கு கிடைக்காத எதுவும் மத்தவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறது அரக்கத்தனம் சத்தியன். நீங்க அந்த மாதிரி ஒரு அரக்கனா இருக்க வேண்டாம். அவங்க கேக்குறது என்ன? உங்க பாசத்தை மட்டும் தானே. நம்ம 2 பேருக்குமே கிடைக்க வேண்டிய வயசுல அது கிடைக்கல, அது நம்ம தலையெழுத்து நினைச்சுக்குவோம். ஆனா கடவுள்கிட்ட ஒரு போக போற ஒரு ஆத்மா நிம்மதியா சந்தோஷமா மன நிறைவோட போகட்டுமே. உங்க மாமா அத்தையெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஊருக்காரங்க உங்களை பத்தி தான் என்ன நினைப்பாங்க? சாக கிடக்குறவங்க கிட்ட தன்னோட கோபத்தை தீர்த்துக்க பாக்குறான்னு உங்களை தப்பாதானே பேசுவாங்க. நமக்கு எதுக்கு அந்த வீண் பள்ளிலாம்? நம்மளோட காலம் இதோட முடிஞ்சு போறதில்ல சத்தியன். நமக்கும் பிள்ளைங்க பிறக்கும். அந்த பிள்ளைகளும் தீர்க்காயசோட சந்தோஷமா வாழணும். அதுக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும். இப்ப கூட என் பேரன் என்னை வந்து பாக்கலையேன்னு அந்த ஆட்சி கண்ணீர் விட்டுட்டு செத்து போனாங்கன்னா நிச்சயமா நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம். கரைப்பார் கரைத்தாள் கல்லும் கரையுமா, அனுபவஸ்தர்கள் சொன்னது. சுமித்ரா பேசி பேசியே சத்தியதேவன் என்ற அந்த 6 அடி உயர கல்லை கரைத்து விட்டாள். மாடசாமியை அழைத்துக் கொண்டு இருவரும் பாவூர் சத்திரத்தில் உள்ள தாத்தா பாட்டி வீட்டிற்கு வந்தார்கள். 32 வருடங்கள் கழித்து முதலாக அந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்கிறான் சத்தியதேவன். இதுவரை நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் சுமித்ரா நினைத்தது. ஆனால் இதன் பின்பு நடந்தவை அனைத்தும் இறைவன் நினைத்தது. அம்மாவிற்கு உடம்பு சரியில்லாமல் போன தினத்திலிருந்து தங்கை கௌசல்யாவை எப்படியாவது தங்கள் வீட்டிற்கு வரவழைத்து விட வேண்டும் என்று நான் பாடாய்பட்டுக் கொண்டிருந்தார்கள் சகோதரர்கள் 4வரும். ஆனால் கௌசல்யாதேவி கொஞ்சமும் அசைந்து கொடுப்பதாக இல்லை. இந்த முறை தங்கையை சந்திக்காமல் தங்கை கணவர் தசரதனை சந்தித்து எப்படியாவது தங்கையை சமாதானப்படுத்தி அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சென்றனர். மச்சான்களின் வேண்டுகோளுக்கிணங்க கௌசல்யாவிடம் கெஞ்சி கூத்தாடி அவரை தாய் வீட்டிற்கு அழைத்து வந்தது தசரதனும் அவர் பெற்ற 2 மக்களும் தான். ஆனால் பார்த்துவிட்டு உடனேயே கிளம்பி விடுவேன் என்றவரிடம் இருந்து தாய்க்கு பால் ஊத்த சொல்லி கெஞ்சினார்கள் சகோதரர்கள் 4வரும். முடியாது என்று மறுத்த கௌசல்யா தேவி தன் மனக்குமுறல்களையும் குறையையும் சகோதரர்களிடம் கொட்டிக் கொண்டிருந்த போதுதான் சரியாக அனைத்தையும் சத்தியதேவன் கேட்க நேர்ந்தது. இது இறைவனின் விளையாட்டு அன்றி வேறென்ன? வாசலில் அவனை கண்டதும் அவன் வெகு நேரமாக இங்குதான் நின்றிருப்பானோ, தான் பேசியதையெல்லாம் கேட்டிருப்பானோ என்ற சந்தேகமெல்லாம் கௌசல்யாவுக்கு வரவில்லை. அவனை கண்டதும் தன் பிள்ளை தன்னை கண்டால் கோபப்படுவானே என்று பதறி அங்கிருந்து விலகி ஓடத்தான் முயற்சி செய்தார் அந்த பாவப்பட்ட தாய். தாயின் மன ஓட்டத்தையும் அந்த செயலையும் கண்ட சத்தியதேவனுக்கு கண்ணீர் கரையை உடைத்துக் கொண்டு வந்தது. அம்மா என்று அழைத்தான் அழுகையும் கண்ணீருமாக. 32 வருடங்கள் கழித்து தான் பெற்ற தவ புதல்வனின் குரல் தழுதழுத்த தன் செல்வனின் குரலை கேட்ட தாயின் செவிகள் புண்ணியம் பெற்றன. இத்தனை வருடங்களாக பற்றி எரிந்து கொண்டிருந்த அவனை சுமந்து பெற்ற வயிறு அந்த ஒற்றை அழைப்பிலேயே சட்டென்று குளிர்ந்துவிட திரும்பி மகனை பார்த்தார் கௌசல்யா. எப்போதும் தன்னை பார்த்து வெறுப்பையும் அருவருப்பையும் கக்கும் அந்த விழிகளிலிருந்து வடியும் நீர் அத்தனையும் தனக்காகத்தான் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த தாயின் நெஞ்சம் பரவசத்தில் விம்ம, அம்மா என்ற கதறலோடு ஓடிச் சென்று கௌசல்யாவின் கால்களில் விழுந்தான் சத்தியதேவன். காலம் காலமாய் காண தவம் கிடந்த காட்சியோ கண்டவர்கள் அனைவருமே நெஞ்சம் கலங்கி கண்ணீர் விட்டார்கள். தாயும் மகனும் கட்டிக்கொண்டு ஒருபாடு அழுது தீர்க்க அந்த அழுகையோடு அழுகையாக, நீ எதுக்கு அங்கே வந்த? இது ஒரு பாவப்பட்ட இடம். இந்த இடத்துல உன் கால் படவே கூடாது. நீ வீட்டுக்கு போ என்றார் கௌசல்யா. இல்லை என்று மறுப்பாய் தலையசைத்த சத்தியதேவன், நீங்க பிறந்த இடம் எப்படிமா பாவப்பட்ட இடமா இருக்க முடியும்? அதே மாதிரி உங்களை பெத்த ஆட்சி இருக்கிற இடம் எப்படிமா பாவப்பட்டதாகும்? நான் எப்படி உங்களை தப்பா நினைச்சிட்டு இருந்தனோ அதே மாதிரி நீங்களும் ஆட்சியை தப்பா நினைச்சிருக்கலாம்ல. ஆட்சி தப்பே செஞ்சிருந்தாலும் பரவாயில்லமா, உங்களுக்காக நான் அவங்களையும் ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வாங்கம்மா என்றவன் தாயையும் எழுப்பிக் கொண்டு யமனோடு போராடி கொண்டு கிடக்கும் அந்த ஜீவனை காண சென்றான். தாயின் காதருகே குனிந்த ஜனார்த்தனன், அம்மா, கௌசல்யாவும் அவ பிள்ளையும் வந்திருக்காங்கம்மா. பாருங்க, உங்க பேரன் சத்தியன் உங்களை பார்க்க வந்திருக்கான். கண்ணை திறந்து பாருங்கம்மா என்று சொன்னார். பேரனையும் அவனை பெற்றவளையும் காணும் ஆவலில்
திறந்த அந்த மூதாட்டியின் விழிகளில்தான் எத்தனை எத்தனை ஏக்கம்! அவ்வளவும் கண்ணீராய் உருமாறி பொங்கி பெருக ஒற்றை விரலை நீட்டி அவனை தன் அருகே அழைத்தார் அஞ்சுகத்தம்மாள். மண்டியிட்டு தன் அருகே அமர்ந்த சத்தியதேவனின் தலைமுடியை, முகத்தை, செவியை, உடலை, கையை, விரல்களை, மார்பை என்று ஆசை ஆசையாக வருடைய அந்த ஜீவன் இழந்த விரல்களை இறுக பற்றிக் கொண்டான் பேரன். அவ்வளவுதான். கரையை உடைத்த வெள்ளம் போல அஞ்சுகத்தம்மாளின் இரு வழிகளில் இருந்தும் ஆராய் பெருகியது கண்ணீர். சத்தியதேவன் பிறந்ததுமே அவனை இருக்கை நீட்டி ஆவலாக வாங்கியது அஞ்சுகத்தம்மாள்தான். பேரனின் அழகை ரசித்து பார்த்து கொண்டிருந்தவரின் ஒற்றை விரலை, "என்ன விட்டுடாத பாட்டி" என்று சொல்வாரைப் போல இறுக பற்றியிருந்தான் பேரன். ஜனார்த்தனன் வந்து குழந்தையை கேட்டபோது கூட அவரிடம் கொடுக்க அஞ்சுகத்தம்மாளுக்கு மனம் வரவில்லை. வலுக்கட்டாயமாகத்தான் தாயிடமிருந்து பிள்ளையை பிடுங்கினார் ஜனார்த்தனன். அப்போதும் தான் பிடித்திருந்த பாட்டியின் விரல்களை விடாமல் அந்த விரலை தன் கொஞ்சு கைகளால் இறுக பற்றியிருந்தான் குழந்தை. "விட்டுடையா, விட்டுட்டனே, என் தங்க பிள்ளைய பாதுகாக்காம அனாதையா விட்டுட்டனே." ஈனஸ்வரத்தில் திக்கி திணறி வெளிவந்தன வார்த்தைகள். சாகும் தருவாயிலும் கிடந்து புலம்பியது அந்த ஜீவன்.